வெல்கம் டு ஆர்கே சிவசி. இன்றைக்கி நம்ம சிவசி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பனிப்பொழிவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு அப்டேட் வந்துச்சு. நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை, அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூலாம் வந்துக்கிட்டு இருந்தது. என்னென்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது, லோட் ஆக மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது அப்படின்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ ஓகே, இன்றைக்கி எல்லாருமே கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹோப் கிளியர் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்தமாரி லோக்மாஸ்ட்ரி அப்படின்னு புதுசாக வந்திருக்கும். இதுக்கு நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா ஆட் எஃபெக்ட்டை கொடுத்தோம்னா இதை கிளியர் பண்ணிக்கலாம், அப்படியே ட்ராஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர்பாக இருக்கும். இந்தமாரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் வந்துச்சு. இது ஒயிட் கலரில் கிறிஸ்மஸ் ட்ரீ வரும், அந்தமாதிரி லோக்மாஸ் ட்ரீ வரும். ஸோ இதுக்கு நம்ம 100 இது கொடுக்கணும், எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக 100 டெக்கரேஷன்ஸ் இது கொடுக்கணும். அது நம்ம எப்படி எடுக்கணும்னா உங்களோட சூப்பர் சார்ஜ்லேருந்து வரும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை என்னென்னு செக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக வச்சுக்குவோம். ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம சிடபிள்யூஎல்லையே 7th டே தான் பார்க்க போகிறோம். ஸோ 7th டேயில் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம், வின் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணிடுவோம், அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா அவங்க 10 தான் அடிச்சிருக்காங்க. மேபி லாஸ்ட் டைமில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அஸ் யூஷுவல் ஸோ இந்த இதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப அதிகமாக பார்க்க வேண்டாம், ஏன்னா எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்த்துட்டோம். ஃபுல்லாகவே ஆர்சி வச்சு கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஏரியாவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக ஆர்சி வச்சு கிளியர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா 7 o'clock லைனில் ஃபுல்லாக பார்த்தோன்னா எலக்ட்ரோ ட்ராகனை உள்ளார இறக்கி ஃபுல்லாக உள்ளார கொண்டு போய் கிளியர் பண்ணி 3 ஸ்டார் எடுக்குது. இது ஒரு மெத்தடு. எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெல்லு தேவைப்படுதோ அந்த இடத்துல ஸ்பெல்லை கரெக்டாக போட்டு டோட்டல் ஸ்பெல்லை யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். ஆனால் ஒரு டோட்டல் ஸ்பெல் யூஸ் பண்ணாமே மேபி கிளியர் பண்ணிட்டாப்புல. ஏன்னா இந்த டீம் பார்த்தோன்னா கொஞ்சம் முக்கியமான டீமாக இருக்காங்க. ஆக்சுவலி அதான் உண்மை. ஸோ அதேமாரி ஒரு மெத்தடு. ஸோ எங்கெல்லாம் 2 ஸ்டார் எடுத்து ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் எலக்ட்ரோ ட்ராகன் மெத்தட் ஸ்டேட்மெண்ட்டு தான். சரி, மெத்தட் ஸ்டேட்மெண்ட் வருது, சாரி கைஸ். ஸோ இப்போ பாருங்கள், இதுவும் ஆர்சி தான். கூட ஒரு எலக்ட்ரோ ட்ராகனை மட்டும் உள்ளார இறக்கிட்டு ஸோ டன்னலை க்ரியேட் பண்ணிடுறேன். டன்னலை க்ரியேட் பண்ணிட்டு 9 o'clock லைனில் ஃபுல்லாகவே இறக்கிடுறாப்புல. பட் ஆனால் இது எல்லாம் சம்டைம்ஸ் இது எங்கே மிஸ்டேக் ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஏர் இருக்கு இல்லையா, ஸோ ஏர் ஸ்வீப்பர் மூலயமா தான் மிஸ்டேக் ஆகும். இப்போ ஏர் ஸ்வீப்பர்னால தான் இது ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஆணுச்சு. ஃபஸ்ட்டு இது தான் ஃபுல் அப்டேட் இல்லை, பட் ஆனால் செகண்ட் அப்டேட்டில் இருக்குது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோ ட்ராகனை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. ட்ராகனே இப்போ சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. பட் எலக்ட்ரோ ட்ராகன் அதுவும் டோட்டம் ஸ்பெல் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. நீங்கள் டோட்டல் ஸ்பெல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இது பார்த்தோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுது. ஓகே, நம்ம 3 ஸ்டார் எடுக்கிற மெத்தடுக்கு போயிடலாம். ஓகே, எல்லாருமே எலக்ட்ரோ ட்ராகன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த பையன் பாருங்கள் டோட்டம் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருக்கான். டோட்டம் ஸ்பெல் யூஸ் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் 3 ஸ்டார் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆர்சி எடுத்து இது ஏரோ யூஸ் பண்ணியிருக்காப்புல. அந்த ஏரோ யூஸ் பண்ணி ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா 3 o'clock லைனில் ஃபுல்லாகவே எலக்ட்ரோ ட்ராகனையும் இதையும் யூஸ் பண்ணியிருக்காப்புல. டோட்டல் ஸ்பெல் எங்கே யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். டோட்டல் ஸ்பெல் இன்னும் யூஸ் பண்ணலை, எங்கே யூஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் செக் பண்ணுவேன். ஆனால் இது டோட்டல் ஸ்பெல் தானா? இது டோட்டல் ஸ்பெல் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு செக். ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிடலாம். பட் ஆனால் ஏன்னா இங்கே எல்லாமே கண்டினியூஸாக அப்படியே கிளியர் பண்ணிட்டு சைடில் கிங்கே இறக்கிட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணுறாப்புல. ஓகே, இது எலக்ட்ரோ ட்ராகன் ஃபுல்லாகவே எலக்ட்ரோ ட்ராகன் ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி நம்ம பசங்க யூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, இன்றைக்கி இது சில பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, சில பேருக்கு ஹெல்ப் பண்ணலை. ஓகே, நீங்கள் பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள் ஒரு ட்ராகன் யூஸ் பண்ணியிருக்காப்புல. இங்கே பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்பெல் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு மெத்தடு பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்காக ஃபாஸ்ட்டாக யோசிக்கிறாப்புல. இது நான் 2 வீலர் போகிறேன், ஏன்னா கொஞ்சம் ஏதோ ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ்சிஜி பேரிகேஷன் உள்ளார இறக்கி விட்டு ஏரியாவை கிளியர் பண்ணுறாப்புல. கூடவே பார்த்தோன்னா வார்டனோட சேர்த்து கிரவுண்டு பாருங்கள். வல்கிரி அண்டு ட்ராகனு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. வல்கிரி ட்ராகனு ஸோ எங்கேயுமே இன்னும் ஸ்பெல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. எதுக்கு என்ன ஸ்பெல் அப்படின்னா இது இந்த டோட்டல் ஸ்பெல் தான் கைஸ். டோட்டல் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி 3 ஸ்டார் எடுக்கிறதுக்கான மெத்தடை பார்த்துக்குங்க. எங்கெங்கெல்லாம் தெறிக்க விடணுமோ அங்கெங்கெல்லாம் டோட்டல் ஸ்பெல்லை போட்டு தெறிக்க விட்ருக்காப்புல. பாருங்கள் டோட்டல் ஸ்பெல்லை எந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு டோட்டல் ஸ்பெல்லை வச்சு ஒரு ஸ்டார்ஸே போடலாம் போல் இந்த வீடியோ வச்சு. பக்காவாக டோட்டல் ஸ்பெல்லை வச்சு கிளியர் பண்ணிட்டாப்புல.
உங்களுக்கு டோட்டல் ஸ்பெல் வேணும் அப்படின்னா டோட்டல் ஸ்பெல் வச்சு அடிங்க, கண்டிப்பாக 3 ஸ்டார் எடுக்க முடியுது. ஏன்னா டைவர்ஷனை பண்ணிட்டாவே நம்மளோட ட்ரூப்ஸ் ஃப்ரீ ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக டோட்டல் ஸ்பெல் வச்சு கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ இது ஒரு மெத்தட் ஸ்டேட்மெண்ட்டு. உங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ 2 ஸ்டார் ஆப்போனண்ட் எடுத்ததில் பார்ப்போம். இது எங்கள் ஆளுங்க இப்போ தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே நீங்கள் இது வந்து கிரவுண்ட் 8 வச்சு இறக்கியிருக்காப்புல. 8 நேராக 6 o'clock லைன்லேருந்து இறக்கி விட்டு 8 ஸ்னேக் இறக்கி விட்டுருக்காப்புல கைஸ். இதை பார்ப்போம். ஸ்னேக்கினுடைய இதை பார்ப்போம். நிறைய பேருக்கு ஸ்னேக் புதுசாக இருக்கும். இன்னும் ஸ்னேக்கு இது கொடுத்துட்டாப்லையா? ஓகே அது வந்து அவருடைய இது போல் ஸ்கின்னு போல். ஓகே நீங்கள் இது பாருங்கள், இட்டியை வச்சு யூஸ் பண்ணியிருந்தாலும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணோம்ல. இந்த பாருங்க, இட்டியாக இருந்தாலுமே நம்மளுடைய ரிவெஞ்ச் டவருக்கு ஈக்குவலாக வருமா ஏதாவது? இங்கே பாரு ரிவெஞ்ச் டவர் எப்படி கிளியர் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே ஆர்சி பக்கம் ஒரு பக்கம் முக்கிட்டு இருந்தாலுமே வந்து 2 ஸ்டார் தான் எடுக்க முடிஞ்சுது. நம்ம ஆளுங்க டிஃபென்ஸு ப்ளஸ்ஸு வந்து பார்த்தோன்னா ரிவெஞ்ச் டவர் அந்த மாதிரி. ஸோ இது அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை கைஸ். டோட்டம் ஸ்பெல் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு 3 ஸ்டார் கிடைக்கிது. ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்தது இந்த வீடியோவில் எதை பற்றி யூஸ் பண்ணிங்கன்னா எலக்ட்ரோ ட்ராகனும் ட்ராகன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாகவே ஹீரோஸை மட்டும் இறக்கி விட்ருக்காப்புல. இறக்கி விட்டு ஃபுல்லாகவே கிளியர் பண்ணுறது சிஜி பரெக்ஸ் இறக்கி விட்டு பக்கத்தில் வந்து ட்ராகனை இறக்கி விட்டாப்புல. அதுக்கு பக்கத்தில் எலக்ட்ரோ ட்ராகனை இறக்கி விட்டாப்புல. எங்கே ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னு பாருங்கள் கைஸ். நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகுறாங்க. எங்கே ஃபெயிலியர் ஆகணும்னு நம்ம நோட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம 3 ஸ்டார் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் டோட்டல் ஸ்பெல்லே கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரீ ஸ்பெல் வச்சுருக்காப்புல. மேபி ஒரு இன்னும் டோட்டல் ஸ்பெல் அன்லாக் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நானும் டோட்டல் ஸ்பெல் அன்லாக் பண்ணோன்னே அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து CWL டே 7ங்கிறதுனால ஃபுல்லாகவே ஒரு ரிவ்யூ உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு பாருங்கள். நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. பட் ஆனால் சக்ஸஸுக்கும் எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே போட்டுட்ருக்கோம். ஸோ TH18 அப்டேட் பார்ப்போம். இது T17 ஆல்மோஸ்ட் நியர் மேக்ஸு. ஸோ இங்கே எப்படி பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஹிட் யூஸ் பண்ணால் இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்பெல்லில் போடுறாப்புல இப்போது? கைஸ் அந்த இடத்துல ஒரு கேப் இருந்திருக்கும் போல் கைஸ். அந்த கேப்பை வச்சு கிளியர் பண்ணுறாப்புல. ஒரு சைடு ஃபர்னஸ் இறக்கி விட்டாப்புல, இன்னொரு சைடு ஆர்சி இறக்கி விட்டாப்புல. ஆர்சி விட்டு பார்த்தோன்னா ஏரோ வச்சு ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் கிளியர் பண்ணுறாப்புலன்னு பாருங்கள் கைஸ். செம்மையாக கிளியர் பண்ணுறா. உடனே வந்து ஆர்சி வச்சு இது கிளியர் பண்ணோடனே உடனே இன்விசிபிள் ஸ்பெல் யூஸ் பண்ணிட்டாப்புல. ஒரே ஒரு லைஃப் ஸ்பெல்லு. இதே வந்து இன்னொரு சைடு வந்து பார்த்தோன்னா ஃபர்னஸ் எந்தளவுக்கு கிளியர் பண்ணது பாருங்கள் கைஸ். ஒரு சைடில் இருந்து ஃபுல்லாகவே. பட் ஆனால் ஒரு டிஃபென்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபர்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு இதோ ஒன்று பக்கத்தில் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதுவும் கிளியர் பண்ணிடுது. எவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணிவிடுது. ஸோ 9 o'clock லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இறக்கி விட்டு கூடவே வந்து பார்த்தோன்னா வார்டனோட சேர்ந்து குயினோட சேர்த்து இறக்கி விட்டாப்புல. குயினையும் வார்டன் ப்ளஸ்ஸு கிங்கு 3 இறக்கி விட்டு இது சூப்பர் கோப்ளின் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தான்னு தெரியல. சூப்பர் கோப்ளின் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஓகே இன்றைக்கி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பெல்லு வச்சுருக்காப்புல. ஒரு லைஃப் ஸ்பெல் இருக்குது, ஒரு ரேக் ஸ்பெல்லு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெட் ரேக் ஸ்பெல்லு. ஸோ உள்ளார போகிறாப்புல வைக்கிறது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த உங்களுக்கு வந்து இது ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிக்கி பாலினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பிக்கி பால் இதில் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம நிறையா ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம் கைஸ். பட் ஆனால் அதில் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கைஸ். மிரர் இங்கே பாருங்கள் சூப்பர் கைஸ். மிரர் யூஸ் பண்ணி அடிக்கிறது மேஜிக் மிரரு குயினுக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ நேரம் தாங்குதுன்னு பாருங்கள் கைஸ். மேஜிக் மிரரு. ஓகே ஐ ஹவ் பிளான் டு பை மேஜிக் மிரர் ஆல்சோ. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் கைஸ். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்விக்கி பால் வாங்குறதா இல்லை மேஜிக் மிரர் வாங்குறதான்ட்டு. மேஜிக் மிரர் உயிரோடு இருந்ததுன்னா எவ்வளோ நேரம் நிற்கிது பாருங்களேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு மேஜிக் மிரர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் நிற்கிது பாருங்கள். நான் குயினோட எக்யூப்மெண்ட்டை பார்க்குறேன் கைஸ். மேஜிக் மிரர் வந்து பார்த்தோன்னா மினிமம் 3 to 4 செகண்டுக்கு மேலேயே நிற்கிது. ஐ திங்க் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 செகண்டுக்கு மேலே நிற்கிது. ஸோ மேஜிக் மிரர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸோட மேஜிக் மிரரு.
அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் கண்டிப்பாக நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் இன்ஸ்டாகிராமில் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது, வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் பாருங்கள், வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரிக்ஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு டிப்ஸு, TH17 மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்புக்குள்ளே போயிட்டு இந்த டெக்கரேஷன் இருக்கு இல்லையா, டெக்கரேஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்தமாரி வந்து ஈகிள் மூமெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ஃப்ரீ தான். TH17க்கு எபோவ் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈகிள் மூமெண்ட் கிடச்சிருச்சு, நான் வாங்கி வச்சுட்டேன். ஸோ இதனுடைய எஃபெக்ட் கொடுக்கணும்னா இந்த இது 100 கொடுக்கணும். நம்மள்ட்ட இந்த அளவுக்கு இல்லை, பட் ஆனால் சவுண்டை பார்த்துக்குங்க, உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களும் இந்த இதை வாங்கிட்டீங்க, ஈகிள் மூமெண்ட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வாங்கிட்டேன்னு போட்டு விடுங்க. அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.